அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது செவ்வாய் தோஷம் விலகக்கூடிய எளிய தாந்திரிக முறையை நம்ம பார்க்க போறோம். செவ்வாய் தோஷம் பாதிப்புக்கு உள்ளானவங்க செவ்வாய் தோஷக்காரங்களை தான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் தோஷம் உள்ளவங்க திருமண தடையும் ஏற்பட ஆரம்பிக்கும் மற்றும் சில பாவம்லாம் அவங்களுக்கு இருக்கும். இது போல செவ்வாய் தோஷம் உள்ளவங்க அந்த பாதிப்பிலிருந்து விலகி எல்லாரையுமே போலவே அவங்க ஒரு நல்வாழ்க்கையை வாழ்றதுக்கான ஒரு சிறந்த எளிய பரிகாரத்தை நம்ம இந்த பகுதியில பார்க்க போறோம். இதுக்கு நீங்க மண்ல ஒரு சொம்பு மாதிரி ஒண்ணு வாங்கி வச்சுக்கோங்க. அதை வாங்கிட்டு அந்த சொம்பை கும்பமா பாவிச்சு அதுக்கு மேல வாழைப்பூவை வச்சுட்டு தரையில மல்லிகைப்பூ நல்லா படர வச்சு அந்த மல்லிகைப்பூ நடுவுல அந்த மண் சொம்பை வச்சுட்டு ஓம் ஸ்ரீம் கிரீம் ஸ்ரீம் அப்படிங்கிற மந்திரத்தை 10,008 உருவீதம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில ஜெபிச்சு அதுல இருந்து 7 வாரங்கள் தொடர்ந்து ஜெபிக்கணும். ஜெபிச்ச பிறகு அத கடல் இல்லாட்டி ஆற்று நீர் ஓடுற தண்ணியில தான் அந்த வாழைப்பூவை விட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும். 7 வாரம் முடியும் போது உங்களுக்கு செவ்வாய் தோஷத்துல இருந்து முழுமையா விடுபட ஆரம்பிச்சிருப்பீங்க. அதே போல செவ்வாய் தோஷத்தோட பாதிப்புகளும் உங்களுக்கு முழுமையா விளங்கி இருக்கும். நீங்க அதுக்கு பிறகு ஒரு நார்மலான லைஃபை நீங்க லீட் பண்ண முடியும். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களே நீங்க திருமணம் பண்ணி உங்களோட திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சியா செல்ல ஆரம்பிக்கும். மிக்க நன்றி.